சவால் மற்றும் அர்த்தமுள்ள தொழிலை தேர்வு செய்ய விரும்புகிறீர்களா? தீயணைப்பு துறையில் சேருங்கள். 1.9 பில்லியன் ரிங்கெட் கடன் சுமையில் தள்ளப்படும் 30 வயதிற்கு கீழ்ப்பட்ட 53,000 மலேசியர்கள். இரண்டாவது நிதியமைச்சர் தகவல். மலாக்காவில் சாலையோரம் மின்னூட்டும் பெட்டியை மோதி பீஹேலிங் ஓட்டுநர் மரணம். சத்தியவானில் அண்ணனை கொலை செய்த தம்பி மீது குற்றச்சாட்டு. மனநல பரிசோதனைக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஜம்போலில் 200 கிலோகிராம் எடையுள்ள ஆண் தும்பி பன்றி வாகனங்கள் மோதி பலி. நாட்டில் 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட 53,000 இளையோர் பெரும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் மொத்த கடன் மட்டுமே 1.9 பில்லியன் ரிங்கிட் ஆகும். AKPK எனப்படும் கடன் நிர்வகிப்பு மற்றும் ஆலோசனை நிறுவனத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி இரண்டாவது நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசீசான் அவ்வாறு கூறியுள்ளார். வேலை செய்யும் மலேசியர்களில் 28 விழுக்காட்டினர் தங்களின் அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட மற்றவரிடம் கடன் வாங்குவது கண்டறியப்பட்டுள்ளது. தேவைக்கு மேற்பட்டு கண்டபடி செலவு செய்வது, அதனால் பின்னாளில் ஏற்பட போகும் விளைவுகளை அறியாமல் இருப்பது போன்றவை மலேசிய இளையோர் பெரும் கடன் தொல்லையில் சிக்கிக்கொள்வதற்கு காரணமாக உள்ளது. கடன்களை நிர்வகிப்பதில் மெத்தனம் காட்டுவது அல்லது ஏனோ தானோ போக்கில் இருப்பதும் அவர்களை பிரச்சனையில் சிக்க வைத்து விடுகிறது. 2024 நிதி விழிப்புணர்வு மாதத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அமைச்சர் இவ்வாறு சொன்னார். கடா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 to 13 அக்டோபர் வரை டேவான் ஹாக் டெக் சூ சுங்கை லாலாங் சுங்கை பத்தானியில் 100க்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கமெல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட். தீயோடு விளையாடாதே என்பார்கள். ஆனால் வேலையே தீயோடு என்றால் எப்படி? அவ்வளவு ஆபத்தான சவால்களை எதிர்நோக்கி பொருள் சேதம் மற்றும் உயிர் சேதங்களை தவிர்க்க தினமும் போராடும் தீயணைப்பு வீரர்களை எப்படி வேண்டுமானாலும் பாராட்டலாம். இந்த சவால் மிக்க பணியில் சேர உங்களுக்கும் விருப்பமா? ஒரு காலத்தில் இது ஆண்களுக்கான வேலை என மட்டுமே பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பெண்களும் இதில் தங்களின் திறமையையும் தைரியத்தையும் காட்டும் களமாக மாறியுள்ளது என்கிறார் கடா தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை அமலாக்க அதிகாரி ஹேமநாதன். முக்கியமாக கேர்ள்ஸ் இந்தியன்ஸ் இப்போ அப்பா அம்மா காலத்துலேருந்து இருக்கிறாங்க செஞ்சாங்க. இப்பயும் பொம்பாலேருந்து இந்தியன் கேர்ள் இருக்கிறாங்க, ஸ்டில் இருக்கிறாங்க, பட் அதிகமாக இல்லை. ஸோ இவங்க இந்த இந்தியன் கேர்ள் இருக்கிறாங்களே, இவங்க பொம்மை வரும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே இருக்குது. ஏன்னா ஒரு யூஸ்வலி பாய்ஸ் இந்தியன்ஸ் அப்படி எடுப்பாங்களா, இப்போ கேர்ள்ஸ் இந்தியன்ஸ் ஃபிட்டாக இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க வாய்ப்பாங்க கண்டிப்பாங்க அதிகமாக இருக்காங்க. பலரும் பொதுவாக நினைப்பது போல் தீயை மட்டுமே அணைப்பது தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் வேலை இல்லை என்கிறார் ஹேமநாதன். விபத்தில் சிக்கியவர்கள், ஆபத்தான விலங்குகளை பிடித்தல், அவசர நிலைகளில் இருப்பவர்களை பாதுகாப்பாக மீட்கும் செயல்களும் இந்த துறையில் அடங்கும் என்கிறார் இவர். அவ்வகையில் இவரின் சில அனுபவங்களையும் வணக்க மலேசியாவிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். நம்ம பார்க்காத கேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நான் முதல் வரப்போ நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ நான் அங்கே தாக்க நான் நிறைய டிஃப்ரெண்ட் கேஸ் நான் பார்த்துருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, பூனை பிடிக்கிறதுலேருந்து மோதிரம் மாட்டுறதுலேருந்து ஆக்சிடென்ட் கால் தனியாக போய் கை தனியாக போய் அந்த அளவுக்கு. ஸோ எல்லா ஸ்டெப் கேஸ் நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கேஸ் பார்க்கலாம். சம்டைம் ஆக்சிடென்ட் காடி உள்ள இருப்பாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, என்னை காப்பாற்றுங்க. இதெல்லாம் நான் பர்சனலாக நான் பட்டிருக்கேன்னா, நான் அங்கோத்தா இருக்கிறப்ப அவங்க தொழும் இல்லையா, தொழும் சாயா அந்த வார்த்தை நம்ம கேட்குறப்பே நம்மளுக்கு அங்கே ஒரு டைட்னஸ் நமக்கு தெரியாது. எப்படாச்சும் அவங்க காப்பாற்றணும் நம்ம. ஸோ அதுதான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு புதுமான விஷயம். நம்ம காப்பாற்றின பிறகு தேங்க்ஸ் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப ஒரு நம்ம வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும். நான் அந்த கஷ்டம் அங்கே கண்டிப்பாக தெரியாது நம்மளுக்கு. தீயணைப்பு வீரர்களின் வீரியம், வேகம் மற்றும் கடுமையான வேலைகள் பலரின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக உறுதுணையாக உள்ளன. இருப்பினும் தீயணைப்பு வீரர்களின் மீது அவ்வப்போது சில குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதும் உண்டு. அதில் ஒன்றாக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு தாமதமாக வருவதும் அடங்கும். இதற்கு காரணம் என்னவென்று இவரிடம் கேட்டபோது,
எங்களுக்கு கேபிஐ இருக்குது. கேபிஐ சொன்னாங்க இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை நிமிஷத்துக்கு போயிடணும்னு. பட் சம்டைம் இங்கே என்ன நடக்குதுன்னா, இது வந்து நம்ம சொல்லலாம், இங்கே என்ன நடக்குதுன்னா யாருக்குமே சில பேருக்கு வந்து இங்கேருந்து அவங்களோட பொம்பா சொந்தோ இங்கே நியர்பை பொம்பா ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த நியர்பை பொம்பா ஸ்டேஷன் யார் ஃபோன்லேருந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ்வலி எல்லாமே வந்து 999 கால் பண்ணுவாங்க. ஸோ 99 கால் பண்ணுறப்ப வந்து அதோட சர்க்குலேஷன் எப்படி போகணும்னா, நேராக HQ போய் அங்கேருந்து அங்கே என்ன கேஸ் பார்ப்பாங்க. சரி அப்படின்னா ஸோ அங்கேருந்து அங்கே என்ன நெகிரி என்ன டைரா, ஸோ அங்கே கேப் இருக்கப்பாங்க. ஸோ அங்கே டைமிங் எல்லாம் டைம் அங்கே போய் கடைசியாக இங்கே வர்றப்ப வந்து அதுலேயே ஒரு பெரிய சர்க்கிள் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேஸை எடுத்து நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகுது லெஸ்டேலாம் ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுப்போம். 10 கிலோமீட்டருக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு 10 நேரம் போயிடுது. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அருகில் உள்ள பொம்பா ஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்கும், எல்லா பொருளும் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்ட் பண்ணுமா, மேபி ஒரு இடத்துக்கு போகிற 10 நிமிஷத்துல வந்து மேபி அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸில் அங்கே போய் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் அதிகமான இந்தியர்கள் இத்துறையில் தனித்தன்மையாக பீடுநடை போட்டு வந்திருக்கின்றனர். ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு குறைந்துள்ளது. எனினும் இளைஞர்கள் பலர் தற்போது இத்துறையில் இணைவதற்கு முனைப்பு காட்டி வருவதாக ஹேமநாதன் தெரிவித்தார். அதற்கான அடிப்படை தகுதிகளையும் இவர் இவ்வாறு விளக்குகிறார். பேசிக் நம்ம யூஸ்வலி அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, யூஸ்வலி நம்ம ஹைட், நம்ம வெயிட், நம்ம BMI, ஸோ நம்ம செஸ், ஒரு பாய்ஸ்னா செஸ் அவங்க வந்து அதோட கரெக்டாக இருக்கா, நீங்கள் லெப்பஸ் பண்ணுறீங்களா, ஸோ 4 பார்ப்பாங்க. ஆஃப்டர் தட் கண் பவர்லாம், ஸோ அவங்க ஓகேவா இருக்கா இல்லையான்னு. இது முடிஞ்ச பிறகு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து வெயிட் தூக்குறது. ஒரு கேர்ளுக்கு ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஒரு பாய்க்கு வந்து ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து வெயிட்டை பிடிச்சி, பாய்னா இது மட்டும் தூக்கணும், நம்ம ஷோல்டர் மட்டும்லாம், கேர்ள்ஸ்னால் நம்ம இடுப்பு மட்டும் தூக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தூக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கை கோட்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ்வலி நம்ம செய்வாங்க பம்பிங், எக்ஸசைஸ், ஜோகிங். ஸோ இதுதான் முக்கியமாக. as long அவங்க வந்து ஒரு வெயிட்டு தூக்க முடியும், ஒரு நீட்டு கயிறு வந்து அவங்க ஏற முடியும்னா அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க அர்த்தம். தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையில் சேர ஆர்வமுள்ள மாணவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது அவசியம் என்று ஹேமநாதன் வலியுறுத்தினார். மலாக்கா ஆயர்கரு கப்பாம் சாலையில் ஹெயிலிங் எனப்படும் உணவுகளை அனுப்பும் தொழில் செய்யும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி TNBயின் மின்னூட்டும் பெட்டியை மோதி உயிரிழந்தார். நேற்றிரவு 9 மணி வாக்கில் கப்பாமிலிருந்து ஆயர்கருவுக்கு செல்லும் வழியில் அவரின் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள TNBயின் மின்னூட்டும் பெட்டியில் மோதியது. இதனால் படுகாயமடைந்த 48 வயது தான் தியாவ்ஹாவ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மலாக்கா துங்கா போலீஸ் தலைவர் கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். சவ பரிசோதனைக்காக அவரின் உடல் மலாக்கா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஆடவர் ஒருவர் தனது உடன் பிறந்த அண்ணனை கொன்றதாக இன்று மஞ்சோங் மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி அதிகாலையில் சித்தியவானின் தாமான் முஹிபாவில் உள்ள வீடொன்றில் 40 வயதான அந்த ஆடவர் 46 வயது மதிக்கத்தக்க அவரின் அண்ணனை கொன்றுள்ளார். வாக்குமூலம் எதுவும் இன்று பதிவு செய்யப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆடவரை மனநல பரிசோதனைக்காக ஈப்போவில் உள்ள பஹாகியா ஊலுகிந்தா மருத்துவமனைக்கு அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. தண்டனை சட்டம் செக்ஷன் 302 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் அல்லது குறையாமல் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ KSL Esplanade Mall பாண்டர் பஸ்தாரி கிளாங் ஸ்லாங்கோரில் 2 to 6 அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூத்கள், பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜலான் புக்கிட் ரோக்கன் பாராட்டில் வாகனங்கள் மோதியதில் 5 வயது மதிக்கத்தக்க 200 கிலோகிராம் எடையுள்ள ஆண் தாப்பீர் எனும் தும்பி பன்றி ஒன்று பலத்த காயங்களால் நேற்று இறந்தது. புரோட்டோன் X50 மற்றும் டொயோட்டா ஹைலக்ஸ் ஆகிய 2 வாகனங்களினால் தாப்பீர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் 2 வாகன ஓட்டுநர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. மாறாக வாகனங்களுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளன.
எனினும் இச்சம்பவத்தில் தாப்பீர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது.